பாமக தலைவராக அன்புமணி மேலும் ஓராண்டு தொடர்வார் என்ற பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமக தலைவராக அன்புமணி மேலும் ஓராண்டு தொடர்வார் என்ற பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாமக பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் மேலும் ஓராண்டு தொடர்வார் என்றும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்பார்த்தபடியே இந்த பொதுக்குழுவிலே முதல் தீர்மானமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தீர்மானமாக அமைந்திருக்கின்றது. அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி தான் இப்போது இருக்கின்றார். மேலும் ஓராண்டு காலத்திற்கு அன்புமணி தான் பாமகவின் தலைவர். 2026ஆம் ஆண்டு பாமகவினுடைய உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும். அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தலை நடத்துவதற்கு காலக்கெடு வழங்கி மேலும் ஓராண்டு காலத்திற்கு, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவடையக்கூடிய அந்த காலகட்டம் வரை பாமகவினுடைய தலைவராக அன்புமணி தான் தொடர்வார் எனவும், பாமகவினுடைய பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் தான் மேலும் ஓராண்டுகளுக்கு தொடர்வார் எனவும், பாமகவினுடைய பொருளாளராக திலகபாமா தான் தொடர்வார் என்றும் தெரிவித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை தலைவர் பதவியில் மாண்புமிகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய அண்ணன் திரு வடிவேல் ராவணன் அவர்களும், பொருளாளர் பதவியில் திரு மா திலகபாமா அவர்களும் தொடர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பொதுக்குழு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கிறது. பொதுக்குழுவின் இரண்டாவது தீர்மானத்தை மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் பொன் கங்காதரன் அவர்கள் வாசிப்பார்கள். மீண்டும் ஒருமுறை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை தலைவர் பதவியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், பொதுச் செயலாளர் பதவியில் வடிவேல் ராவணன் அவர்களும், பொருளாளர் பதவியில் திலகபாமா அவர்களும் தொடருவார்கள் என்பதை இந்த பொதுக்குழு தீர்மானத்தை அனைவரும் ஒருமனதாக கரகோஷம் ஒழித்து நிறைவேற்றி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பாமக தலைவராக அன்புமணி தொடர்வார் என்ற பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது, பாமக சார்பாக வேட்பாளர்களை தேர்வு செய்வது, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கும் என்பதை முன்வைத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியிலே தலைவர் பதவி தொடர்பாக அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலாக அந்த ஒரு அதிகார மோதல் வெடித்திருந்தது. இந்த நிலையில்தான் பாமக சார்பில் அன்புமணி தலைமையில் இன்று நடைபெற்ற பொதுக்குழுவிலே பாமகவின் தலைவராக தற்போது இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தான் அடுத்த ஆண்டு வரை தொடர்வார் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுவதை முன்னிட்டு தற்பொழுது பாமகவிலே உட்கட்சி தேர்தல் கிடையாது எனவும், அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் நடைபெறும் எனவும், அதுவரை பாமகவின் தலைவராக அன்புமணி தான் இருப்பார் என்றும் குறிப்பிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களிலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் தேர்தல் கூட்டணி குறித்து பேச முடியும், மற்ற கட்சிகளோடு கூட்டணி உடன்பாட்டில் கையெழுத்திட முடியும். நிறுவனருக்கு அது தொடர்பான அதிகாரங்கள் இருந்தாலும் கூட தலைவர் பதவியில் இருக்கக்கூடியவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த நிலையில் தான் அன்புமணி முழுவதுமாக பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னுடைய கட்டுக்குள் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தற்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். முதல் தீர்மானமாகவே அதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். உட்கட்சி விதியின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதன் காரணமாக
பாமகவிலே இப்பொழுது உட்கட்சி தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே பாமகவினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இருக்க போகின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலை அன்புமணி தலைமையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்ளும் என்பதை ராமதாஸ் தரப்பினருக்கு ஒரு செய்தியாக சொல்லக்கூடிய விதமாக இந்த முதல் தீர்மானத்தையே நிறைவேற்றி இருக்கின்றார்கள். நிறுவனர் தான் ராமதாஸ், அவர் தலைவர் கிடையாது என்பதையும் தீர்மானத்தின் மூலமாக அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் தரப்பினருக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக தையாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் இந்த பொதுக்குழுவை ஏற்றுக் கொள்வாரா அல்லது ஏற்கனவே நீதிமன்றத்தை அவர் நாடி இருக்கின்றார் இந்த பொதுக்குழுவை ஏற்கக்கூடாது என்று. இந்த நிலையில் அவருக்கு தலைவர் பதவி தற்போது வரை கிடையாது. இனியும் அவர் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு தலைவராக வர முடியாது. அன்புமணி தான் தலைவராக இருக்கின்றார். எனவே தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்புமணியின் மூலமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகளோடு கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முடியும், கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும். வேட்பாளர்களை தேர்வு செய்வது அன்புமணியினுடைய பொறுப்பாகத்தான் இருக்கும் என்று ராமதாஸ் தரப்பினருக்கு சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணியை தேர்வு செய்வதாக ஒருமனதாக, அதாவது இன்னும் ஓராண்டு காலத்திற்கு அன்புமணி தான் தொடர்வார் என்று குறிப்பிட்டு ஒருமனதாக இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் உட்கட்சி தேர்தல் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகாகத்தான் தலைவரை மாற்ற வேண்டும் என்றாலும் மாற்ற முடியும். அதற்குள்ளாக 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.